நம்ம இப்போ இந்த இடத்தோட சாயில் பிஹெச் வேல்யூ பார்க்க போறோம். நம்ம பாருங்க, இந்த மண்ணு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரே சாயில் மண்ணு பாருங்க, நல்ல மண், சூப்பர் மண்ணுது, நல்ல மண்ணு பாருங்க. இந்த மண்ணில் வந்து எல்லா வகை பயிரும் வந்து எடுக்கலாம் நீங்க, சரிங்களா? நல்ல மண்ணுது. இதோட பிஹெச் வேல்யூ பார்ப்போம் நம்ம. சாயில் பிஹெச் வேல்யூ 7 இருக்கா, 7 காமிக்குது. 7.0 அதை சாயில் பிஹெச் வேல்யூ. சாயில் பிஹெச் வேல்யூ 7 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா வகையான பயிர்களும் நீங்கள் வந்து பயிர் பண்ணிக்கலாம், சரிங்களா? மண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரே சாயில். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ரெட்டு கிடையாது, பியூர் பிளாக் கிடையாது, பியூர் ரெட்டு கிடையாது, பியூர் பிளாக் கிடையாது. இது கிரே சாயில், நல்ல மண்ணுது. எல்லா வகையான பயிர் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? நல்ல மண். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு போர்வெல் இருக்கு, அதாவது ஒரு கோயில் இருக்கு, கோயில்கிட்ட ஒரு ஹேண்ட் பம்ப் அடிமைப்பு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அங்கே போய் தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போறோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில், பின்னாடி கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கு. அதான் அந்த பாருங்க, அதான் ஹேண்ட் பம்ப் அடிவைப்பு, சரிங்களா? இந்த கோயிலை ஒட்டியே வந்து நமக்கு ஒரு அடிவைப்பு இருக்கு. இந்த அடிவைப்பில் நம்ம என்ன செய்ய போறோம், டிடிஎஸ் வேல்யூ, வாட்டர் டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போறோம் நம்ம, சரிங்களா? நம்ம இடம் பார்த்தீங்கன்னாக்கா இடம் வந்து இங்கேருந்து இந்த இருக்கு, இந்த ஆடு மேய்து பார்த்தீங்களா, அதான் நம்ம இடம். இந்த ஆடு மேய்து தான் நம்ம இடம், சரிங்களா? கோயிலுக்கும் இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கு. கோயிலோட பார்டரில் தான் இடமே இருக்கு, சரிங்களா? இது பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போறோம் நம்ம. இப்போ வாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சு பார்க்குறேன். குடி தண்ணி அப்படியே பியூர் வாட்டர், குடி தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்ப்போம் நம்ம. டிடிஎஸ் வேல்யூ பாருங்க, 424, 430ன்றது டிடிஎஸ் வேல்யூ. இப்போ 430ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1000னா 1000க்கு கீழே கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், குடிக்கலாம், நீங்கள் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1000 கீழே இருந்தாலே, 1000க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? குடி தண்ணி தான் ஆக்சுவலாக அது அசிட்டிஸ். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியோட வாட்டர் டெப்த் பார்த்தீங்கன்னாக்கா 50 to 150 அடி, அவ்வளோதான் தண்ணி. 50 ஃபீட்லேருந்து தண்ணி ஆரம்பிக்கும், 150 அடி தண்ணி வரும், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் ப்ரெஷர் வரும் உங்களுக்கு 150 அடியிலேயே. ஹைலி வாட்டர் சோர்ஸ் எரியாது, நல்ல தண்ணி உள்ள எரியாது. பாருங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் அடிச்சோம் தண்ணி பார்த்து பார்த்தீங்களா, தண்ணி ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணல, லைட் அடிச்சோ தண்ணி வருதா, அப்போ தண்ணி வந்து நியரஸ்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்ம வந்து இப்போ ரோடை பார்க்க போகிறோம். நம்ம இடத்த பார்த்தாச்சு, தண்ணி சாயில் பார்த்தாச்சு, வாட்டர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், ரோடு பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்தோட சுற்றி உள்ள கிராமங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 கிராமம் இருக்குது மொத்தம். எல்லா கிராமமே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குது. சுற்றி கிராமங்கள் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து மேன் பவர், வேலைக்கு ஆள் தேவைன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த லேண்டோட வியூ பார்த்தீங்க. இப்போ நீங்கள் இதோட ப்ரைஸு, லொக்கேஷன் இதெல்லாம் பற்றி தெரியணும்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8489761364 என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் ஏரியா, மொத்தம் சிங்கிள் ஓனர் தான், டாக்குமெண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டு. தேங்க்யூ வெரி மச்.